நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஆமாடா தம்பி பையா, ரோட்ல போயிட்டு இருக்கணும் கூட நீ பெரியப்பான்னு சொல்லுவ. டேய், இது புறாமி லுங்குவேஜ் வீடுறா. ஓ அப்படியாக்க, பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவரே இவ்வளவு பெரிய வீட்ல கூடி இருக்காரு. சரி வா, போய் என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வருவோம். அதுக்கு தானடா வந்திருக்கோம். சரி உருண்டை, இன்னைக்கு ஏதோ தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, மக்களை சிரிக்க வைப்போம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். சரி, போன எபிசோட்ல என்னை பத்தி நிறைய புகழ்ந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நமக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. அது எல்லாரோட வாழ்க்கையிலே ஓகே, இதுதான். அதெல்லாம் நினைச்சு நீங்களா ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சு போச்சு. அதெல்லாம் விட்டுருங்க. சரி வாங்க, நமக்கு எப்போதுமே காமெடி தான். வாங்க உள்ள போய் நம்ம புறாமி லுங்குவேஜ வச்சு செய்வோம். வர்றீங்களா? அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு கோமகுச்சி, புறாமி லுங்குவேஜ் வீட்டுல பாட்டு பாத்தியா? அடைமலை வரும் அதில் நனைவோமே. ஆமாடா. அண்ணே, நம்மள ஆடுவோமா? அடைமலை வரும் அதில் நனைவோமே. தம்பி, நம்மளுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் வராது. நீ அமைதியா இரு. ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். அப்புறம் எப்படி நாங்களா பாஸ் ஆகிறது? யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே. காதலனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாது. வசீகரா, உன் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அதே கணம் இப்படி உங்க பொண்டாட்டிய கீழே தூக்கி போட்டுட்டீங்களே. ஏண்டா, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இங்க இதெல்லாம் கிடையாது. வீடு திறந்து கிடந்தா போதும், நம்மளோட வீடுங்கிற மாதிரி நுழைஞ்சிட வேண்டியது. அப்படித்தானே? பிராமி லாங்குவேஜ் பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கே, இப்படிலாம் பேச மாட்டீங்களே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காலேஜுக்கு வந்தா ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது, வீட்டுக்கு வந்தா வசி கரா உன் நெஞ்சு நிக்க. உங்க ஒய்ஃபு மேடம் எப்படி? எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். வீட்டிலே இருந்தீங்கன்னா நாங்க எப்படி பாஸ் ஆகுறது? டே, காலேஜ் வேற வீடு வேறடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? சோ உங்க முன்னாடி அசிங்கப்பட்டது நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்குடா என் வீடு தேடி வந்தீங்க? நான் புறாமி லுங்குவேஜ் இப்படிலாம் பேசிக்கிறீங்க. நம்ம பழக்க வழக்கமா எப்படி ஒரு பழக்க வழக்கம்? வீட்டுக்குள்ள வந்த உடனே கூப்பிட்டு வச்சு ஒரு தட்டு பிரியாணியை கொட்டுவான்லாம் கிடையாது. என்ன எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டுக்கிறீங்க? ஏன் உங்க ரொமான்ஸ்ல தீய வைக்கிற மாதிரி வந்துட்டோமா? அதான் சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி வந்துட்டீங்கல்ல, இனி என்ன? இப்ப எதுக்குடா வந்தீங்க நீங்க? அது ஒண்ணுமில்ல சார், உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம என் அண்ணனுக்கு சரியா தூக்கம் கூட வர்றதில்லையா. அதனால உங்களை பார்க்கலாம்னு வந்தோம் சார். என்ன ஒய்ஃப் மேடம் ஏதோ ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறது மாதிரி இருந்துச்சு. சரி, நாங்க போனதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுங்க. எங்க புறாமி லுங்குவேஜ் கொஞ்ச நேரம் எங்க கிட்ட விடுறீங்களா? அப்பா, நீங்களாச்சும் உங்க சாராச்சுப்பா, என்னமா பண்ணிக்கிறீங்க. நான் ஜான்சி ராணி என்ன ஆளு மண்டையும் பாரு, வந்துட்டியா ரொமான்ஸ் பண்றதுக்கு? ஒரு வீட்ல இருந்த நாள்ல கூட நிம்மதியா அந்த ஆளு கூட எல்லாம் இருக்கவே முடியாது. மூஞ்சியும் முகரக்கட்டையும். உனக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. போயா போ. ஏன்டா என் குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்குன்னே வர்றீங்க? காலேஜ்ல தான் என்னை வச்சு செய்யறீங்க. என் வீட்லயாவது என் பொண்டாட்டி கூடயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்கடா. சரி, அப்புறம் அப்பலாம் உங்களை விட முடியாது சார். அப்பலாம் விட முடியாது. அது எப்படி? என் அண்ணனுக்கு நீங்க ப்ரோபோஸ் பண்ணீங்களா? உங்க பொண்டாட்டி கூட நீங்க ரொமான்ஸ் பண்ணுவீங்களா? நான் எப்படா உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன்? ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியலையே. சரிடா, எதுக்கு வந்தீங்கன்னாவது சொல்லுங்கடா. அது ஒண்ணுமில்ல சார், காலேஜ் எப்ப ரீஓபன் பண்ணுவீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் பிராமி லாங்குவேஜ் புக்கெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கா, என்னென்ன பாடம் வரும்னு தெரியல.
சரி, புக்கு தர்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு படிச்சு வச்சுக்கலாம் அப்படிதான் சார் உங்களை பார்க்க வந்தோம். என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? மாணவர் படிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தா இப்படி உங்க பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தப்பு. நான் போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை டிஸ்மிஸ் பண்ண ஏண்டா, அதான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்கோம்லடா. இந்த ஒரு வாரத்துல நீங்க நிம்மதியா இருங்கடா. ஏண்டா எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்ற பேர்ல உயிரை வாங்குறீங்க? காலேஜ்ல தான் வச்சு என்னைய போட்டு பாடாப்படுத்துறீங்க. நான் கூட ஆம்பளை பையன்டா. ஆனா அந்த தாமரை மேம்ல உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? ஏண்டா போட்டு இப்படி பாடா படுத்துக்கிருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? போங்கடா போங்க, கொஞ்சமாவது எங்களோட எங்க வாழ்க்கைய வாழ விடுங்கடா. இல்ல இல்ல சார், அப்படிலாம் நீங்க வாழ முடியாது. போங்க சார், நீங்க வாழ்ந்தது இன்னும் எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? போதும், வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. வாங்க சார், இனிமே நீங்க வாழ வேண்டாம், வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. நானும் என்னோட சர்வீஸ்ல எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன்டா. ஏண்டா உங்களோட ஜூனியர் இருக்காங்களே, அவங்க கூட இந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணது இல்லடா. காலேஜோட வச்சுக்கிருவாங்கடா அவங்க என்னை கிண்டல் பண்றது வைக்கிறதா இருக்கட்டும். ஆனா வீடு வரைக்கும் வந்து என்னை இந்த அளவுக்கு நீங்க கிண்டல் பண்றீங்கன்னா அது உங்களால மட்டும்தான்டா முடியுது. அதெல்லாம் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ். உங்களுக்குலாம் என்ன தெரியும்? வந்து பாடம் சொல்லி கொடுக்குற வேலையை பாருங்க. நீங்க வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா உங்க பொண்டாட்டி கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுங்க. நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஆனா இப்ப நீங்க வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கர்மை, ஏர்மை. மகா மகா, இங்கதாம்மா இருக்கேன், வாங்க. மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாமா, என்னடி உட்காருமா. என்னடி புதுசா பாசம்லாம் வந்திருக்கே? என்ன புதுசாலாம் எனக்கு ஒரு பாசமும் கிடையாது. எப்போதுமே எனக்கு உன் மேல பாசம் தான், ஓகேவா? என்னன்னு தெரியல, வர வர உன் கூட நான் சரியா பேச மாட்டேங்கிறேன்ல, அதனால தான் இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஆசையா இருந்துச்சு. அதுக்கு தாமா கூப்பிட்டேன். மடியில படுத்துக்கவா? என் செல்ல குட்டி, படுத்துக்கமா. என்னம்மா இன்னைக்கு என்னாச்சு என் மகளுக்கு? என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு உன் மடியில படுத்து தூங்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, காலேஜ்னு எப்போ பார்த்தாலும் காலேஜே தான் கெதின்னு கிடக்கிறேன். என்ன பண்றது? அதான் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்களே, இந்த ஒரு வாரம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா. அம்மா, நான் ஒன்று சொன்னா அதை நீ ஏத்துக்கிடுவியா? என்னடி? எனக்கு காலேஜ் முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களம்மா? ஆமாடி, பெண் அதுக்கு. சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. உனக்கும் பிடிச்சிருக்கணுமா, எனக்கும் பிடிச்சிருக்கணுமா? இது என்னடி கேள்வி? உனக்கு பிடிச்சிருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அம்மா பிடிக்காத வாழ்க்கை உனக்கு அமைக்க விடுவேனா? சொல்லு. இப்போ என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுற? நான் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பத்தி பேசினாலே இப்படி எரிஞ்செறிஞ்சு விழுவியே, என்னடி? அம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதை நீ சொன்னா எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட சொல்லாம இதை மறைக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதும்மா. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அதனால சொல்லிடுறேம்மா. முதல்ல என்ன மன்னிச்சிருமா. ஆஹா, என்ன பேசிட்டு இருக்க? அம்மா, நான் காலேஜில் ஒருத்தரை விரும்புகிறேம்மா. அவர் பேரு சசிகுமார். ரொம்ப நல்லவருமா. என்னது விரும்புறியா? அம்மா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. என்னம்மா, உன் மூத்த மக பண்ண மாதிரிலாம் ஒரு தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நேருக்கு நேராக வந்து நான் சொல்லிட்டேன். என்ன? ஏன்னா அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ண மாதிரிலாம் அப்படி நான் விரும்பவே மாட்டேம்மா. ஏன்னா உனக்காக நான் தாம்மா இருக்கேன். உன்னை ஏமாத்திட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தா நிம்மதியாக நான் வாழவே முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதும்மா. அவர் நிஜமாவே ரொம்ப நல்லவர் தெரியுமா? எனக்கு எப்படி அப்பா இல்லையோ அதே மாதிரி அவருக்கு அம்மா இல்லைம்மா. அந்த மாதிரி தாம்மா அவரும் இருக்கிறாரு. நீ ஒன்றும் உடனேலாம் சரின்னு சொல்ல வேணாம்மா. நீ அவரை பார்த்து பேசிட்டு அவர் உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவர் உனக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா தாராளமாக நீ கல்யாணம் பண்ணி வைம்மா. ஆனால் இந்த கல்யாணம் உன்னோட விருப்பத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. எனக்காக இதை செய்வியா? நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்கம்மா. ஆனால் வீட்டில் பெற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதை சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் லவ் பண்ணுறானே சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எந்த பேரண்ட்ஸுமா அக்செப்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 100ல் ஒரு 50% வேணால் சில பேரண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாம்மா. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இவ்வளோ செல்லமாக வளர்ந்துட்டா வச்சுட்டா இன்னொரு இடத்துல போய் யாருன்னே தெரியாது அவங்க கூட வாழ்கிறப்ப அவள் சந்தோஷமாக வாழ்வாளா அப்படிங்கிற பயம்தான் எல்லாத்துக்கும் இருக்கும். நீ மற்ற அம்மாங்க மாதிரி இருக்க மாட்டேன்னு நம்பிக்கையில் தாம்மா உங்ககிட்ட சொன்னேன். உன்னோட முடிவு என்ன? நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவம்மா, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீனு கிடையாதும்மா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் தங்களோட பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம்னு நினைப்பாங்க.
உண்மைதாண்டி மகா, உன் அக்கா வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு எத்தனையோ நாள் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா புருஷன் இல்லாமல் 2 பொம்பளை பிள்ளைய நான் வளர்த்துருக்கேன். ஆனால் அவன் இப்படி போய் நாசமாக போயிட்டானா என்ன பண்ணுறது? உன்னையாவது நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன் மனசுக்கு பிடிச்சாப்புலதே வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதவே செய்ய. அம்மா எதுக்கும் குறுக்க வரமாட்டேன். அந்த பையனை வர சொல்லு, அம்மா பேசுகிறேன். அந்த பையன் குணகணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக அம்மா உன்னையும் கட்டி வைக்கிறேன். அந்த பையனை நாளைக்கே வர சொல்லு. நிஜமாவா சொன்ன? அவர் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? நிஜமாவே நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? உண்மைதான். ஏன்னா என் மூத்த மகளை இழந்த மாதிரி உன்னை இழக்க விரும்பல. உன் விருப்பம் அம்மா விருப்பம். நாளைக்கு அந்த பையனை வர சொல்லு, அம்மா பேசுறேன். நீ காலேஜ் முடிச்ச உடனேயும் அந்த பையன் கூட அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா அம்மா ஐ லவ் யூ மா. உன்னையும் என்னையும் படிச்சறிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு தன்னா தாயடா. அழுகாத, சரி வா போய் தூங்கலாம். சரிம்மா. அண்ணா 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 என்னாச்சு? ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை கலை. என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுண்ணா. அண்ணி வீட்ல எல்லாம் ஓகே தானே? மாமா நல்லா தானே இருக்காரு? அங்கே எல்லாம் ஓகே தான், அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் அண்ணி நீ ரொம்ப பயந்து போயிருக்கா, ஏதேதோ சொல்றா, என்னையவே குழப்புறா. எங்க 2 பேத்துக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏதேதோ பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றா. அவங்க அண்ணன் இருக்கான்ல, அந்த பையனை அவங்க அப்பா போட்டு அடிச்சாராமா. எதுக்குன்னு தெரியலையா, போட்டு அடியா அடிச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். என்னென்னமோ குழப்புறாமா, ஒண்ணுமே புரியல. என்னது உங்க அண்ணனா அப்பா போட்டு அடிச்சாரா? எதுக்கு? அதான் கலை, நான் சொல்றேன்ல, எதுக்கோ என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு அவங்க அப்பா மறைக்கிறாரு. எனக்கு என்னமோ இவங்க அப்பாவுக்கு பேச்சு போனதுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது உங்க அண்ணி சொன்னதுல இருந்து. நான் அவகிட்ட எதுவும் சொல்லலை, ஆனா என்னமோ நடந்திருக்கு. அது எப்படி நல்லா இருக்கிற மனுஷன் மொட்டை மாடியில இருந்து கீழே விழுக முடியும் நீ நினைக்க? இந்த டவுட்டு எனக்கு இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சுங்கிறது நிஜமா ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்துக்கும் மாமா வாயை திறந்து பேசினா மட்டும்தான் ஏதாவது வழி கிடைக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் சோகமா நின்னுட்டு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கலை. உன் அண்ணிக்கிட்ட 1000 ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன், ஆனா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எங்க கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடந்துருமா அப்படிங்கிற பதட்டம். அண்ணா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல கண்டிப்பா நீ அண்ணி கழுத்துல தாலி கட்டுவ. நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இல்லம்மா, உன் அண்ணி பேசுனதுல இருந்து எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்துல என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ ஏன் இப்படிலாம் சொல்ற? கலைமா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? உனக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் யாரையுமே நேசிச்சதே கிடையாது. ஆனா என்னையும் மீறி ஒரு நேசிச்ச பொண்ணுனா உன் அண்ணி மட்டும்தான். அவ இல்லைன்னா நான் சுக்கு நூறா உடஞ்சிருவேன் கலை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். உன் அண்ணனுக்கு என் தங்கச்சி வேணும்னா எனக்கு நீ வேணும். அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது கலை. ஏன்னா நம்ம அம்மா வந்துட்டு நம்மளை விட்டு போன மாதிரி எனக்கு தோணுது கலை. அவ பேசுனது அப்படித்தான் இருந்துச்சு. உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத கலை. என்னமோ தெரியல, அவ மேல ஒரு இனம் புரியாத பாசம், காதல், இது எல்லாமே என்னை எப்படி மாத்திருச்சு கலை. சொல்ல போனா அவ இல்லைன்னா நான் சாக கூட போயிருவேன்ற மாதிரி ஆயிடுச்சு கலை. எதையும் சும்மா சொல்லல கலை, எல்லாத்தையும் நிஜமாதான் சொல்றேன். அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருச்சு கலை. உன் அண்ணி எனக்கு கிடைச்சிருவாள். உன் அண்ணிக்கிட்ட அவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன், ஆனா எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள அவளுக்கு இருக்கிற பயம் எனக்கு வந்துருச்சு கலை. உன் அண்ணன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறணும்னா நான் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏற. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உன் கார்த்தியும் கூட தான் இருக்கேன். அவன் எப்படி என்ன மீறி உன் கழுத்துல தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேன். எல்லாம் யோசிச்சுக்கோ. உன் அண்ணனுக்கு என் தங்கச்சி வேணும்னா உன் கழுத்துல நான் தாலி கட்டணும். எப்படி வசதி? என்ன கலை யோசிக்கிற? நான் ஒன்னும் யோசிக்கலண்ணா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு அண்ணி கிடைச்சிருவாங்க. கிடைக்கலனாலும் நான் கிடைக்க வச்சிருவேன். என் வாழ்க்கையை தியாகம் பண்ணியாது உன் வாழ்க்கைய நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். என்னது உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? புரியலம்மா, என்ன சொல்ற? அது ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். சரி, நீ எதை நினச்சி கவலைப்படாத. உன் தங்கச்சியும் கூட தான் இருக்கேன். உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரியா? நீ எதை நினச்சி கவலைப்படாமல் போய் தூங்கு. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம்.
சரி வா அண்ணன் போறேன். ம். உன் அண்ணன் வாழ்க்கை என் கையில. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் கழுத்துல என்ன தவிர வேற யாருனாலையும் தாலி கட்ட முடியாது. இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு, நான் தான் உனக்கு. இது யாருனாலையும் மாத்த முடியாது. உன் அண்ணன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறணும், நான் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏற. உன் அண்ணி இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல கலை. அவன் இல்லனா சாகர நிலைமைக்கு கூட நான் போயிருவேன். உனக்கு நான் இருக்கேன்டி. நான் நினைச்சா என்ன வேணாலும் குழப்பம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்.